Please subscribe Sadhguru Sai Creations. எதற்காக இந்த கொலஸ்ட்ரால் இருக்குது? கொலஸ்ட்ரால் அதிகமானால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்? இதில் இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஒருவேளை கொலஸ்ட்ரால் இருந்தால் நான் மாத்திரை எடுத்து தான் ஆகணுமா, உணவிலே அதை குறைக்க முடியாதான்ற மாதிரியான நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்றது என்னென்னா, இந்த கல்லீரல் வந்து கரெக்டாக செயல்பாடு நடக்கணும், கல்லீரலில் செக்ரீட் ஆகக்கூடிய என்சைம்ஸ், அதில் செக்ரீட் ஆகக்கூடிய பைல், இது எல்லாமே சரியான நேரத்தில் விகிதத்தில் செக்ரீட் ஆகணும்னா செல் டிவிஷன் ஆகிறதுக்கு, க்ரோத் சரியாக இருக்கிறதுக்கு, ஸோ ஒவ்வொரு மந்த் அந்த க்ரோத் வந்து அந்த ஃபீட்டஸ் கரெக்டாக வளர்கிறதுக்குமே இப்போது பிபி இருக்குது, எனக்கு சுகரும் இருக்குது. இதை தொடர்ந்து எனக்கு கொலஸ்ட்ரால் வந்துருச்சுன்னா கொலஸ்ட்ரால்கான தனியாக ஒரு மாத்திரையும் நான் சாப்பிடணுமா? இன்றைக்கி நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், ஹார்ட்டில் வந்து எனக்கு பிளாக் இருக்குங்க, இந்த வெசல்ஸில் வந்து பார்த்தோம்னா 80% பிளாக் வந்துடுச்சு, நெக்ஸ்ட்டு ஒரு 7-8 பிளாக் வந்துருச்சு. இது நம்ம பாடியும் ஹெல்த்தியாக இருக்கும், சுகரும் கண்ட்ரோலுக்கு வரும், கொலஸ்ட்ரால் லெவல் இருந்துச்சுன்னா அவங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படின்னா சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடலில் கொலஸ்ட்ரால், எதற்காக இந்த கொலஸ்ட்ரால் இருக்குது? கொலஸ்ட்ரால் அதிகமானால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்? இதில் இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஏன்னா அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தோம்னா, மேம் நான் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட்றது கிடையாது, எப்படி எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது? நான் வெயிட் நார்மலாக தான் இருக்கேன், நான் ரொம்ப ஒல்லியாக தான் இருக்கேன், நான் ரொம்ப ஃபேட்டாக கூட இல்லை, ஒபிசிட்டி கூட எனக்கு கிடையாது, ஆனால் எப்படி எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகங்கள். ஒருவேளை கொலஸ்ட்ரால் இருந்தால் நான் மாத்திரை எடுத்து தான் ஆகணுமா, உணவிலே அதை குறைக்க முடியாதான்ற மாதிரியான நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்றது என்னென்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய நிறைய சத்துக்கள் இருக்குது, கொழுப்பு சத்துன்னு தான் நம்ம சொல்லுவோம். இது வந்து தேவையில்லாதது கிடையாது. நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, ஐயோ எதுனா ஒரு ஃபுட்டு வந்து காலையில் கொஞ்சம் ஃபுட் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுட்டாவோ, இல்லை கொஞ்சம் ஆயில் ஐட்டம்ஸ் இல்லை நெய் சேர்ந்த உணவுகள் எடுத்தாவோ, ஐயோ எனக்கு வெயிட் போட்டுரும், கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும், ஃபேட் டெபாசிட் ஆகிடும், நான் டயட்டில் இருக்கேன், இதெல்லாம் நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம உடலுக்கு கொழுப்பு சத்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. உடலோட இயக்கத்திற்கு, ஒவ்வொரு செல்களோட இயக்கத்திற்கும் ரொம்ப அவசியம். இந்த கொலஸ்ட்ரால் எதற்கெல்லாம் நம்ம உடலுக்கு முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். செல்களோட இயக்கத்திற்கு, இப்போ வந்து செல்க்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம் கொடுக்குது அப்படின்னா அது கொலஸ்ட்ரால் தான். ஒரு செல்லும் இந்த ஷேப்பில் இருக்கணும், செல் வால் வந்து நல்லா திக்காக இருக்கணும், டேமேஜ் ஆகக்கூடாதுன்னா கொலஸ்ட்ரால் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நம்மளுடைய மேஜர் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம் லிவர். இந்த கல்லீரல் வந்து கரெக்டாக செயல்பாடு நடக்கணும், கல்லீரலில் செக்ரீட் ஆகக்கூடிய என்சைம்ஸ், அதில் செக்ரீட் ஆகக்கூடிய பைல், இது எல்லாமே சரியான நேரத்தில் விகிதத்தில் செக்ரீட் ஆகணும்னா கொழுப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி கல்லீரலில் நடக்கக்கூடிய மெட்டபாலிசம் எல்லாம் கரெக்டாக நடக்கணும்னா கொழுப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம உடலில் லூப்ரிகேஷன், அதாவது மூட்டுக்கள் தேய்மானம் ஏற்படாமல் இருக்கணும், மூட்டுக்கள் ரொம்ப வலிமையாக இருக்கணும். நம்ம உடலில் ஒவ்வொரு உறுப்புகளுமே எளிமையாக இயங்குவதற்கு ஒரு லூப்ரிகண்ட் வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த கொழுப்பு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மூட்டுக்கள்லாம் ட்ரைனஸ் ஏற்படுது, எலும்பு வந்து தேஞ்சு இருக்குது, ஃப்ளூயிட் சைனோவில் ஃப்ளூயிட் கம்மியாக இருக்குது, ஸோ இன்ஜெக்ஷன் பண்ணி தான் ஆகணும், ஆர்டிஃபிஷியலாக இந்த சைனோவில் ஃப்ளூயிடை உள்ளே செலுத்தி ஆகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து கொழுப்பு சத்து ரொம்ப அவசியம். அதே மாதிரி நம்ம உடலில் நடக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றங்களாக இருக்கட்டும், ஸோ கழிவுகளை வெளியேற்றுறதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு கரு உருவாகுவதற்கு முக்கியமாக பார்த்தோம்னா அந்த செல் டிவிஷன் ஆகிறதுக்கு, க்ரோத் சரியாக இருக்கிறதுக்கு, ஸோ ஒவ்வொரு மந்த் அந்த க்ரோத் வந்து அந்த ஃபீட்டஸ் கரெக்டாக வளர்கிறதுக்குமே கொழுப்பு சத்து முக்கியமாக மூளையோட செயல்பாடுக்கு, பிரெயின் செல்ஸ் எல்லாமே ஆக்டிவாக இருக்கணும், மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து சரியான நேரத்தில் விகிதத்தில் வந்து நமக்கு ஒரு செயல்பாடு நடக்கணும்னா கொழுப்பு சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம உடலில் எல்லா உறுப்புகளுக்கும், எல்லா செல்கள்லேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொழுப்பு. அப்போது இந்த எதுவுமே அளவுக்கு அதிகமானால் நமக்கு நோய் நிலையை உண்டாக்கும். ஸோ அந்த கான்செப்ட் படி பார்த்தோம்னா இந்த கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும் போது தான் உடலில் சில நோய்கள் வந்து ஏற்படுதுன்னு சொல்லலாம்.
அடுத்தது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, மேம் நான் வந்து பியூர் வெஜிடேரியன், கொஞ்ச நாளாக நான் நான்வெஜ் கூட சாப்பிட்றது கிடையாது, எண்ணெய் ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டேன், அப்புறம் எப்படி எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது, இந்த கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் ரொம்ப முக்கியம். இந்த லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் வந்து நம்ம பிளட்டில் பார்க்கும்போது டோட்டல் கொலஸ்ட்ரால்னு ஒன்று போட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ட்ரைக்ளிசரைட்ஸ், LDL, HDL, VLDL, LDL இது எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக பார்க்கணும். ஸோ கொழுப்போட அடுத்த பரிமாணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ், அதுக்கப்புறம் VLDL பார்ப்போம், வெரி லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா HDL. ஸோ இந்த மாதிரி LDL, இது வந்து குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால்னு 2 வகையாக நம்ம பிரிக்கிறோம். இந்த குட் கொலஸ்ட்ராலோட பணி என்ன, பேட் கொலஸ்ட்ரால் நம்ம உடலில் எப்படி வருது, ஸோ டோட்டல் கொலஸ்ட்ரால் நம்ம உடலில் எப்படி அதிகமாகுது. பொதுவாக பார்த்தோம்னா இந்த டோட்டல் கொலஸ்ட்ரால் இதோட ரேஞ்ச் வந்து 200க்கு மேலே இருக்கும்போது, பேசிக்காக இது வந்து ஒரு 180 வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 200க்கு மேலே போகும்போது நம்ம உடலில் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகுது. அடுத்த கேள்வி, நான் வந்து கொலஸ்ட்ராலே சாப்பிட்றது கிடையாது, ஃபேட் ஐட்டம்ஸே சாப்பிட்றது கிடையாது, எப்படி எனக்கு உடலில் கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, நம்ம லிவரை என்ன பண்ணோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கிளைக்கோஜன் அதிகமாக இருக்கக்கூடிய, நம்ம சர்க்கரை சாப்பிட்றோம் இல்லை மற்ற பொருட்கள் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஸோ கிளைக்கோஜனை ஃபேட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுற வேலைகளை அது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்படி எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி கிளைக்கோஜன் கன்வெர்ட் ஆகும்போது தான் அது ஃபேட்டாக நம்ம உடலில் டெபாசிட் ஆகுது. ஸோ இது வந்து குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் 2 வகையாக பிரியுதுன்னு சொல்லலாம். இந்த பேட் கொலஸ்ட்ராலோட பணி என்னென்னா, அங்கே தேவையில்லாமல் நம்ம உடலுக்கு பிரச்சனை கொடுக்கறது தான் இதோட வேலைன்னு சொல்லலாம். அதாவது ஹார்ட்டில் போயிட்டு ஹார்ட் வெசல்ஸில் போயிட்டு அங்கங்கே படிஞ்சிடுது. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், ஹார்ட்டில் வந்து எனக்கு பிளாக் இருக்குங்க, இந்த வெசல்ஸில் வந்து பார்த்தோம்னா 80% பிளாக் வந்துடுச்சு, நெக்ஸ்ட்டு ஒரு 7-8 பிளாக் வந்துருச்சு. இது எல்லாமே கொழுப்பு படிமானத்தினால் ஏற்படக்கூடியது தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த HDL அப்படின்னு சொல்லக்கூடிய குட் கொலஸ்ட்ரால் என்ன பண்ணுன்னா, நம்ம உடலில் ரத்தத்தில் முழுவதுமாக சென்று உடல் முழுவதுமே இருக்கக்கூடிய இந்த பேட் கொலஸ்ட்ரால் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீ வெளியில் போன்னு சொல்லிட்டு அதை கரைச்சி வெளியேற்றக்கூடிய பணியை தான் அது செஞ்சிட்ருக்கோம். இதற்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா சர்க்கரை நோய் இருக்குன்னா அதை தொடர்ந்து உடனே வந்து நிறைய பேருக்கு ஒரு 2-3 வருடங்களே கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிறது நம்ம பார்க்குறோம். இல்லை பிபி அதிகமாக இருக்குன்னா அதை தொடர்ந்து நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் ரத்தத்தில் அதிகமாகிறத பார்க்குறோம். பிபியோட யாருக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கோ இதயம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுது, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, இப்போது பிபி இருக்குது, எனக்கு சுகரும் இருக்குது, இதை தொடர்ந்து எனக்கு கொலஸ்ட்ரால் வந்துருச்சுன்னா கொலஸ்ட்ரால்கான தனியாக ஒரு மாத்திரையும் நான் சாப்பிடணுமா, இல்லை உணவு மூலயமாக இது சரி பண்ணிக்க முடியுமா? ஏற்கனவே நம்ம வந்து சுகரும் சரி பிபியும் சரி ரொம்ப எளிமையாக இதை உணவு முறை மற்றும் சித்த மருத்துவத்தில் குணப்படுத்திக்கலாம்ட்டு நிறைய பதிவுகளில் பார்த்துருக்குறோம். எளிமையாகவும் இதை குணப்படுத்திக்கலாம். இதையே குணப்படுத்தும் போது அடுத்தது இது பின்தொடர்ந்து வரக்கூடிய கொலஸ்ட்ரால் இதையும் நம்ம எளிமையாக குணப்படுத்திக்கலாம். சரி, இப்போது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை பிபி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துகிட்டு நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிட்டு வந்தோம்னா கொலஸ்ட்ரால் லெவல் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருக்கிறோம், இல்லை ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குன்னா முதல்ல அதை ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா அதிகமாக நம்ம வந்து ஸ்மோக் பண்ண ரத்தத்தில் கொலஸ்ட்ராலோட லெவல் நிச்சயமாக அதிகரிச்சுக்கிட்டே வரும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். அதை கண்டிப்பாக அதை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்ம உணவில் எடுக்கக்கூடிய கொலஸ்ட்ரால், அதாவது இந்த அனிமல் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அனிமல் டயட் அப்படின்னு சொல்லுவோம், இதை வந்து அவாய்ட் பண்ணணும். அதாவது அசைவ உணவுகள், ஸோ இந்த ரெட் மீட் வகைகளை டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் அதனால தான் சொல்கிறோம், சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கீங்களா, நல்லா வாக் பண்ணுங்கள், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசன் இதுதான். அப்போது நம்ம நல்லா வாக் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கரெக்டாக வச்சுருக்கணும், பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா அடுத்ததாக நமக்கு கொலஸ்ட்ரால் வராமல் இருக்கும். அதே சமயம் இந்த சுகரும் வந்து நமக்கு கண்ட்ரோலில் வந்துடும். இதை தாண்டி நம்ம எக்ஸஸாக வந்து நிறைய சாப்பிட்றோம். அடுத்ததாக நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க, நைட்டு கண் முழிச்சு வேலை பார்க்குறவங்க, அதிகமான டிப்ரெஷன் மூலயமாக நிறைய ஃபுட் எடுத்து எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிடுச்சின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்களால் வந்து பார்த்தோம்னா நம்ம ரத்தத்தில் கொலஸ்ட்ராலோட லெவல் அதிகரிச்சுட்டே வரும். அப்போ பேசிக்காக நம்மளோட லிவர் ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கணும், நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கரெக்டாக இருக்கணும்.
ஸோ இதற்காக நம்ம வந்து பார்த்தோம்னா எடுக்கக்கூடிய உணவில் கொழுப்பு இல்லாமலும் நம்ம பார்த்துக்கணும். அப்போ பேசிக்காக வந்து பார்த்தோம்னா எதெல்லாம் நம்ம உடலில் வந்து நேச்சுரலாக கொழுப்பை வந்து கரைக்கக்கூடிய சில மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய இஞ்சி, மஞ்சள், பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா பூண்டு, இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கணும். அதே மாதிரி லெமன், எலுமிச்சம்பழம், அன்னாச்சி, இது எல்லாமே உணவில் நிறைய சேர்த்து சாப்பிடணும். இதுக்கு பேசிக்காக காலையில் குடிக்கக்கூடிய ஒரு பானம். நம்ம பாடியும் ஹெல்த்தியாக இருக்கும், சுகரும் கண்ட்ரோலுக்கு வரும். கொலஸ்ட்ரால் லெவல் இருந்துச்சுன்னா அவங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படின்னா எலுமிச்சைப்பழம், கிராம்பு, இதை ரெண்டுத்தையுமே நம்ம கஷாயம் மாதிரி குடிச்சிட்டு வரலாம். ஸோ எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்துகிட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் போதும் ஒருத்தருக்குன்னா. ஸோ அதை நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 கிராம்பு, ஒரு 10 புதினா இல்லைனா துளசி இலைகளை போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணியை டெய்லி காலையில் குடிச்சிட்டு வரலாம். இல்லை இதுக்கு பதிலாக நம்ம வந்து பைனாப்பிள், அன்னாச்சி பழம் சேர்த்தும் நம்ம குடிச்சிட்டு வரலாம். இல்லை எலுமிச்சை இலைகள் இருந்தாலும் அந்த இலைகளை போட்டு நம்ம குடிக்கலாம். இப்போ டெய்லி காலையிலே இதை நம்ம வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டே வரும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால், அதாவது முக்கியமாக வந்து பார்த்தோம்னா பிளட் வெசல்ஸ்லேயோ இல்லை ஹார்ட்லேயோ இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் வந்து கரைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா அதிகமான நார்ச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சேர்த்துக்கணும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா சிவப்பரிசி நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கலாம். சிவப்பரிசியோ அதாவது முக்கியமாக பட்டை தீட்டப்படாத தானிய வகைகளோ அரிசி வகைகளோ நம்ம சேர்த்து சாப்பிடும்போது இதில் ஃபைபர் கண்டென்ட், கொலஸ்ட்ரால் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சுகரையும் வந்து இது கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துகிட்டு வரலாம். இதுக்கு முன்னாடியே நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன். நாவல் கோட்டை சார்ந்த மருந்துகளோ இல்லை நாவல் கோட்டையை ஆடு தீண்ட பாலை சாறு விட்டு அரைத்த மருந்துகளோ எடுக்கும்போது சுகர் நமக்கு கட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மருந்துகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது நம்ம உடலில் கொலஸ்ட்ரால் லெவல் குறைய ஆரம்பிக்கும். உணவிலும் நிறைய ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்க, இந்த மணமூட்டிகள், நான்வெஜ் சமைக்கும் போதெல்லாம் நிறைய ஸ்பைசஸ் சேர்ப்போம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கணும். வாரத்துக்கு 1 அல்லது 2 நாட்கள் நம்ம என்ன பண்ணலான்னா இஞ்சி சாறு ஒரு 10 துளிகள், இதனோட கொஞ்சம் தேன், பூண்டு சாறு ஒரு 10 துளிகள் எடுத்து கலந்து நல்லா கலந்து இதை வெந்நீரில் கலந்து குடிக்கணும். டைரெக்டாக எடுக்க வேண்டாம், வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது எக்ஸஸாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். முக்கியமாக கொள்ளு கஷாயம் குடிச்சிக்கலாம். கொள்ளு வந்து உணவில் நிறைய சேர்த்துட்டு வரலாம். கொள்ளு கஷாயம் வாரத்துக்கு 2-3 நாட்கள் குடிக்கும்போது நம்ம ரத்தத்திலும் சரி உடம்பிலும் சரி இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலை இது கண்ட்ரோலுக்கு வைக்குதுன்னு சொல்லலாம். இதை தாண்டி ஒவ்வொருத்தருக்குமே சுகரோ இல்லை பிபி இருக்குது, இதை தாண்டி கொலஸ்ட்ராலும் இருக்குன்னா அதற்கேற்ற சித்த மருந்துகள் நிறைய இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கொலஸ்ட்ரால் அப்படின்றது நம்ம உடலுக்கு முக்கியமான தேவையான ஒரு சத்து, அதாவது கொழுப்பு ரொம்ப தேவையான ஒரு சத்து. அது அதிகமானால் வரக்கூடிய நோய்களை நம்ம எப்படி சமாளிக்கலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.